விருதுநகரில் திமுக சார்பில் நடைபெற்று வரும் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி உரையாற்றி வருகிறார். இதன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் 2024 திமுக சார்பில் பரப்புரை பயணமானது நேற்றைய தினம் துவங்கி 40 தொகுதிகளுக்கும் நடைபெற இருக்கிறது. உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற அடிப்படையில் பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து தொகுதிகளிலும் இந்த பிரச்சார கூட்டமானது நடைபெற்றிருக்கிற சூழலில் தற்போது திமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் கனிமொழி அவர்கள் தற்போது விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் தற்போது பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசி வருகிறார்கள். பிப்ரவரி 16, 17, 18 ஆகிய நாட்களில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதியில் 40லும் திமுக சார்பில் உரிமை முழக்கமாக தற்போது இந்த பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில் இந்த கூட்டமானது இன்றைய தினம் நடைபெறுகிறது. குறிப்பாக இன்று நடைபெறும் இந்த கூட்டம் கிருஷ்ணகிரி, திருச்சி, திருப்பூர், அரக்கோணம், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், வேலூர், கள்ளக்குறிச்சி, கோவை, திண்டுக்கல், சிதம்பரம் என இந்த தொகுதிகள் வாரியாக இன்றைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளைய தினமும் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நேற்று துவங்கிய இந்த கூட்டமானது 40 தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலுமே திமுக சார்பில் முதற்கட்ட பிரச்சாரத்தை இந்தியா வெல்லட்டும் என்ற கொள்கை முழக்கத்தோடு இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட கூட்டத்தில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் உரையாட இருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.